மாணவர்களே, நாம் இப்போது வினா இலக்கம் 5 பார்க்க போகின்றோம். நான் இப்போது வினா இலக்கம் 5க்கு செல்வோம். வினா இலக்கம் 5 வந்து திரிகோண கணிதம், ட்ரிக்னோமெட்ரி என்றது. இதில் உங்களுக்கு தெரியும், செங்கோண முக்கோணியை அடிப்படையாக கொண்டு சைன், கோஸ், டேன் இதில் திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்த வேண்டி வரும். மற்றும் திசைகோள்கள் என்ற பகுதி, பேரிங் என்ற பகுதியை உள்ளடக்கும். நான் இப்போது இதில் உள்ள கேள்விக்கு போவோம். மாணவர்களே, நான் இப்போது இந்த வினாவை வாசிப்போம். வினா இலக்கம் 5 திரிகோண கணித விகிதங்களையும் திசைகோள்களையும் அடிப்படையாக கொண்ட பகுதி. எங்களுக்கு வாசிக்கும் போது தெரியுமீங்க, பாகை இது திசைகோள்களோட சம்பந்தப்பட்டது, இது திசைகோள் என்ற வசனம் இருக்குது. இதில் அடிப்படையான அறிவு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். இங்கே நோர்த் டிரெக்ஷன் மார்க் பண்ணப்பட்டிருக்கிறது, வடக்கு. அப்போ வடக்கிலிருந்து தான் திசைகோளை அளக்கிறது, ரைட் சைடு கிளாக் வைஸ் என்று சொல்லி தெரியும். ஒரு மைதானத்தில் புள்ளி ஏயில் இருக்கும் கமலனிற்கு வடக்கே புள்ளி ஏயில் அமலன் இருக்கின்றான். அப்போ ஒரு இடத்துல இங்க கமலனும் அமலனும் நிற்கிறான். மேல கீழே ஒரு சிலை எஸ் இருக்கின்றது, மைதானத்தில் ஒரு சிலை எஸ் இருக்கின்றது. அப்ப இது ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. ஏயிலிருந்து எஸ்ஸின் திசைகோள், ஏயிலிருந்து எஸ்ஸின் திசைகோள் வந்து அப்ப இப்படி வரும். இந்த திசைகோள் வந்து 144 ஆகும். மேலும் உருவில் ஏபிஎஸ் என்ற கோணம், ஏபிஎஸ் இந்த கோணம், இந்த கோணத்தை அப்ப அவங்க சொல்றாங்க 54 பாகைன்னு சொல்லி. அமலனுக்கும் சிலைக்கும் இடையே உள்ள தூரம் 80.9 மீட்டர். அப்ப இந்த தூரம் 80.9 மீட்டர். உருவை உங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேகரிக்கும். அப்ப இதை வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா, எங்களோட எக்ஸாம் பேப்பர், ஆன்சர் பேப்பரை எல்லாம் காப்பி பண்ணி இதில் உள்ள தரவுகள், இந்த 144 பாகை, 80.9, இந்த 54 பாகை, ஏல யாரு பில யாருன்றது எல்லாம் குறிக்கட்டான். அப்ப இதை குறிச்சிட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல இந்த தரவுகளை நாங்கள் எங்கட இதெல்லாம் ஒன்றாக குறிப்போம். முதலாவது சொல்லியிருக்கிற விஷயம், புள்ளி ஏயில் இருக்கும் கமலன், புள்ளி பியில் இருக்கும் கமலன். அப்ப இந்த இடத்துல யாரு கமலன், அப்ப ஏன்ற இடத்துல யார் நிற்கிறாங்க, அமலன். அப்ப நான் அந்த ஆரம்ப எழுத்தை மட்டும் போட்டுறேன். மைதானத்தில் ஒரு சிலை எஸ் இருக்குது. அப்ப இது வந்து சிலை. ஏயிலிருந்து எஸ்ஸின் திசைகோள் 144. ஏயிலிருந்து எஸ்ஸின் திசைகோள் எங்களுக்கு இப்படித்தான் வரணும். நீங்க இது திசைகோளை பத்தி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இலவா அவசரமா குறிக்கலாம். 144 பாகை இந்த கோணம். மேலும் உருவில் ஏபிஎஸ் என்பது 54 பாகை. ஏபிஎஸ் என்றா இந்த பகுதி, இந்த கோணம், இது 54 பாகை. இதையும் குறிக்கலாம், எந்த சிரமமும் இல்லை. அமலனுக்கும் சிலைக்கும் இடையுள்ள தூரம் 80.9 மீட்டர். அமலன் ஏக்கும் சிலைக்கும் உள்ள தூரம். அப்ப இது வந்து 80.9 மீட்டர்ஸ். ஓகே, 80.9 மீட்டர் சொல்லி இதோட தூரத்தை தந்திக்கிறாங்க. இந்த தரவுகள் என்ன செய்யணும், உங்களோட விடைத்தாளில் இதை காப்பி பண்ணி நாங்கள் குறிக்கணும். இப்போ நான் இந்த படத்திலே குறித்து நான் இப்போ எங்களுக்கு இங்கே விடையை டிஸ்கஸ் பண்ணுறது ஈஸின்றதால அதிலே குறிச்சிட்டு இப்போ ரெண்டாவது பகுதிக்கு பார்ப்போம். ரெண்டாவது பகுதிக்குரிய விடை என்ன செய்யலாம்னு பார்ப்போம், என்ன கேள்வின்னு பார்ப்போம். அமலனிற்கும் கமலனுக்கும் இடையில தூரத்தை காண்பதற்கு, அமலன் கமலன் ஏபி இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த தூரம், இந்த தூரத்தை காணணும். எவ்வளவு, ஏபியின் பரிமாணத்தை காணணும். அப்போ அதை காண்பதற்கு முக்கோணி ஏபி எஸ், அப்ப இந்த முக்கோணி தான் இங்க அவன் சொன்ன இந்த முக்கோணி ஏபிஎஸ், இந்த முக்கோணி ஒரு முக்கோணி தான் நிற்குது. முக்கோணிக்கு திரிகோண கணித விகிதம். அப்ப திரிகோண கணித விகிதங்களை பிரயோகிப்பதற்காக அப்ப இந்த முக்கோணிக்கு என்ன செய்யணும், திரிகோண கணித விகிதம் தான் பிள்ளைகளுக்கு தெரியும், என்னது சைன், கொஸ், டேன் வரும். அப்ப இந்த திரிகோண கணித விகிதம், அடுத்து இந்த திரிகோண கணித விகிதத்தை முக்கோணி பயன்படுத்தணும். அப்ப இது பயன்படுத்துவதற்காக இருப்பதற்கான காரணங்களை காட்டுது. அப்ப இந்த முக்கோணிக்கு சைன் கொஸ்டான் பாவிக்கணும்னா எங்களுக்கு திரிகோண கணித விகிதம் ஒரு முக்கோணி பாவிக்கணுமா இருந்தா அந்த முக்கோணியில ஒரு கோணம் செங்கோணமா வரும். நம்ம தரவுகள் தெரிஞ்சுக்கணும். அப்ப செங்கோண முக்கோணிக்கு தான் செய்யலாம், திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தலாம். அப்ப இந்த சைன் கொஸ்டான் பயன்படுத்தலாம். அப்ப அதுக்கு பயன்படுத்தலாம் என்று காட்டணும். அப்ப இந்த முக்கோணி செங்கோண முக்கோணி எங்களுக்கு
ஆரம்பத்தில் அவங்களால சொல்லல. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த முக்கோணி செங்கோண முக்கோணியா என்றதை பார்ப்போம். இப்போ பார்த்து இந்த முக்கோணி செங்கோண முக்கோணியாக வரும் வரையில எங்களுக்கு என்ன செய்யலாம், திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தலாம். அதுதான் இந்த கேள்வி. அப்படி நாங்க மறைமுகமா கேட்கிறாங்க, இதுல ஒரு கோணம் செங்கோணமா வருதுதான். அப்ப இது 54. இந்த கோணத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த கோணத்தை எப்படி பார்க்கலாம், மொத்தமாக 180 வர வேண்டியதுல ஒன்று 144 வருது. அப்ப 180ல 144 கழிக்கமா இருந்தா 36 பகை தான் இந்த இடத்து வரப்போகுது. This is 36. நீ எப்படி சைட்ல காட்டலாம். அப்ப எஞ்சியுள்ள கோணம் செங்கோணமா வருமானதான் இப்ப எங்கட கேள்வி. அப்ப இதை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், இந்த முக்கோணில 3 கோணங்கள்லயும் 2 கோணங்கள் தெரியும். அப்ப என்ன செய்யணும், 180ல இருந்து கழிக்கணும் 36ஐயும் 54ஐயும் கூட்டி வந்த விடையை. அப்ப 180ல இருந்து கழிக்கணும் 36ஐயும் 54ஐயும் கூட்டினா எங்களுக்கு 90 வரும். இப்ப 180ல இருந்து 90 கழிச்சா 90. ஆகவே இதுக்குரிய எங்களுக்கு இந்த கோணத்தின் பெருமானம் 90 வருது. ஆகவே இது என்ன கோணமாக வரும், செங்கோணமாக வரும். அப்ப அப்ப நாங்க இதைத்தான் இவங்களுக்கு இந்த ஏபிசி முக்கோணிக்கு திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தலாம் என்றதுக்கான ஆதாரத்தை நாங்க சொல்லலாம். அப்ப நாங்க எழுதணும், இது செங்கோணம். ஆகவே இந்த இந்த முக்கோணிக்கு திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தலாம் ஏபியை காண்பதற்கு. சரியா? இப்ப நாங்க என்ன செய்வோம், இதை எழுதுவோம். ஜஸ்ட் மினிட். இப்ப நாங்க என்ன எழுதணும், இது என்ன கோணம், எந்த கோணம், ஏபிஎஸ். ஏபிஎஸ் என்ற கோணம் செங்கோணமா வருது. ஆகவே என்ன செய்யலாம், முக்கோணி ஏபிஎஸ் என்பது செங்கோண முக்கோணியாகும். ஆகவே என்ன செய்யலாம், திரிகோண கணித விகிதத்தை திரிகோண கணித விகிதத்தை இந்த முக்கோணிக்கு பயன்படுத்தலாம் எழுதினோமா இருந்தால் எங்களுக்கு ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யணும், அடுத்த கேள்வி போகலாம். ரைட், இதுல கலரை மாற்றி எழுதுவாங்க, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப செகண்ட் பார்ட் இஸ் ஓகே. தேர்ட் பார்ட், திரிகோண கணித விகிதங்களை பிரயோகிப்பதன் மூலம், இப்ப நாங்க என்ன செய்வோம், திரிகோண கணித விகிதங்களை பிரயோகிப்பதன் மூலம் அமலனுக்கும் கமலனுக்கும் இடையே உள்ள தூரம் 100 மீட்டர் என காட்டு. அப்ப அவங்க விடையை தெரிஞ்சு செல்றாங்க, அமலனுக்கும் கமலனுக்கும் இடையில தூரம் 100 மீட்டர் தானே வரும் இந்த தூரம் A to B. அதை காட்டுட்டாம். அப்ப அந்த முக்கோணிக்கு திரிகோண கணித விகிதத்தை நாங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இந்த செங்கோண முக்கோணிக்கு நாங்கள் திரிகோண கணித விகிதத்தை எப்படி பயன்படுத்தலாம், எங்களுக்கு செங்கோணம் எதுன்னு தெரியும். எங்களுக்கு தரப்பட்ட தரவுகள்ல உள்ள நீளங்களை வச்சு நாங்க ஏபிக்குரிய நீளங்களை காணணும். நாங்க இதுக்கு ரைட்டா ஜஸ்ட் மூவ், நீ கொஞ்சம் இப்படி மூவ் ஆக்கி சேஃபா இப்படி வச்சுக்கொண்டா உங்களுக்கு ஈஸியா எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலும். அப்ப நாங்க இந்த முக்கோணியை எடுத்தோமா இருந்தா பிள்ளைகள், நான் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதுதான் செங்கோணம். அப்ப நான் காண வேண்டியது ஏபிஎன் இந்த பக்கம், இதுதான் காணணும், ஏபியை காணணும். இது செங்கோணம். செங்கோண முக்கோணிக்கு திரிகோண கணிதம் சைன் கொஸ்டான் சரி பயன்படுத்தணும். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த நீளம். அப்ப இந்த நீளம் காணணும், இந்த பக்கம் தெரிய சாரி இந்த நீளம் தெரியும், இந்த நீளத்தை காணும். அப்ப எந்த விகிதம், இப்ப எங்களுக்கு 36 பாகை இருக்கும் மேலும் 54 பாகை இருக்கும் மேலும் 54 எடுத்தா இது என்ன பக்கமா வரும், எதிர்பக்கமா வரும். இது செங்கோணத்துக்கு எதிராக உள்ள செம்பக்கமா வரும். அப்ப எதிர்பக்கம் செம்பக்கம். அப்ப எதிர்பக்கம் செம்பக்கத்தை எதிர்பக்கம் செம்பக்கம். அப்ப செம்பக்கம் வர சைன்லைன் கொஸ்ட்லைன். அப்ப எதிர்பக்கம் செம்பக்கம் என்று வரக்கூடிய திரிகோண கணித விகிதம் எதுன்னு பார்த்தோம்னால் சைன் தான் வரும். ஆகவே நாங்கள் இந்த முக்கோணிக்கு 54 பாகைக்குரிய சைன் எழுதினோமா இருந்தால் எங்களுக்கு இதுக்குரிய விடையை என்ன செய்யலாம், இலகுவாக நாங்கள் எடுக்கிறோம். இப்ப நாங்கள் எழுதுவோம், சைன் 54 பாகை சமன், நாங்கள் இது சும்மா எழுதுவோம், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப சைன் 54 அட்டவணையில பார்க்கலாம். எதிர்பக்கம் 54 பாகைக்குரிய எதிர்பக்கம் 80.9 வரும். செம்பக்கம் தான் நான் காண வேண்டியது, அதுக்கு நாங்கள் ஏபிஎன் எழுதுவோம். சரியா? செம்பக்கம் ஏபிஎன் எழுதுவோம். சைன் 54 எங்களுக்கு அட்டவணையில பார்த்தோமா இருந்தால் 0.9
8,0,9,0 வரும். ஆகவே நாங்கள் இதை ஏபியை தான் காணணும். ஏபி சமன் 89.9 0.89 8,0,9,0 வரும். ஆனால் ரெண்டும் எல்லாம் பெருமானங்கள் உண்டு. நான் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு சுருக்கல் ஒன்று பண்ணினா இதை 100 மல்டிப்ளை பண்ணி இதை சுருக்கினா இதில் எங்களுக்கு விடை வந்து 100 வரும். 100 அப்போ ஏயின் விடை சரியாக 100 மீட்டர் வரும். அப்போ எங்களுக்கு இந்த கேள்விக்கு 3ஆம் பகுதிக்குரிய விடை ஏபி சமன் 100 மீட்டர் வரும். ரைட். அப்போ எங்களுக்கு இதுக்குரிய விடையை எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் 4ஆவது பகுதிக்கு போவோம். சரி, இப்போ அடுத்ததாக என்ன கேட்ட கேள்வின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ 4ஆம் பகுதியில் கேட்கப்படுது. 3ஆம் பகுதி சரி. கமலனிற்கு 30 மீட்டர் மேற்கே இருக்கும் ஒரு புள்ளி எஃப். கமலன்றது இங்கே பி என்னது, இதிலிருந்து 30 மீட்டர் மேற்கே. அப்போ இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்போ மேற்கு கண்டிஷன் லெஃப்ட் சைடுன்னு தான் நீங்கள் வரணும். இப்போ இந்த பக்கம் 30 மீட்டரா, இப்போ சரியாக இது கூட செங்குத்தா தான் வரும். ஏன்னா மேற்கு, இது வடக்கு, இங்கே மேற்கு. அப்போ இது செங்குத்து. அப்போ 30 meters away from கமலன் இங்கிருந்து ஒரு கொடியொன்று நாட்ட போகலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு கொடியொன்று நாட்ட போடலாம். கொடியை வரைய தேவையில்லை. கொடியொன்று இந்த புள்ளியில நாட்ட போறது தான் அர்த்தம். சரியா இந்த பக்கத்தில் இது 90 டிகிரி வரணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 meters. அப்போ இதை குறிக்கணும். அப்போ நடப்பட்டுள்ளது. நீங்கள் வரைந்த உருவில் இத்தகவல்களை சேர்த்து ஏஎஃபியின் பருமனை காண்க. அப்போ நாங்கள் இதை குறித்து கொள்வோம். அப்போ இதில் குறியிட்டு நாங்கள் இதை க்ரீனில் போடுவோம். இந்த இடத்துல நீங்கள் சரியாக ஒரு லைனை கீறி, ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று கீறணும். உங்களில் வளையலாம் ஸ்ட்ரெயிட் லைனை கீறி இந்த இடம் தான் உங்களுக்கு ஃப்ளாக் போஸ்ட் எஃப் ஒன்று வரும். அப்போ ஏஎஃப்பி ஏஎஃபின்னா இந்த கோணம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இது ரெண்டையும் இணைக்கணும். இது ரெண்டையும் இணைக்கும். அப்போ நாங்கள் இதை கலரில் இணைக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இது என்னச்சா இந்த முக்கோணி. அப்போ இந்த ஏஎஃப்பி என்ற கோணத்தை தான் அவங்க கேட்குறாங்க. இந்த கோணம் இப்போ 30 meters. இப்போ வகை ஏபியின் பருமனை காணுங்க. இப்போ இந்த கோணத்தை காணும். அப்போ இந்த கோணத்துக்கு நாங்கள் தீட்டாண்டு போட்டோமா இருந்தால் இது செங்கோணம். எங்களுக்கு தெரியும் வடக்கும் மேற்கும். அப்போ செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணிக்கு எங்களுக்கு எதிர்ப்பக்கம் எதுன்னு தெரியும். இது 100 மீட்டர். இது வந்து 30 மீட்டர். 30 மீட்டர் அயற்பக்கம். அப்போ எதிர்பக்கம் அயற்பக்கம், செம்பக்கம் வராது. அப்போ என்ன திருகோண கணித விகிதத்தை நாங்கள் பயன்படுத்தினால் இந்த கோணத்தை காணலாம்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்கணும். அப்போ திருகோண கணித விகிதத்தில் எதிர்பக்கம் அயற்பக்கம் சம்பந்தப்படுத்தக்கூடிய திருகோண கணிதம் வந்து tan. அப்போ tan தீட்டா தான் நாங்கள் இங்கே எடுக்கணும். இப்போ இந்த முக்கோணியில் நாங்கள் என்ன செய்வோம், tan தீட்டாக்குரிய கோவை எழுதினால் அப்போ நாங்கள் இதை எழுதணும். என்ன முக்கோணி என்று, முக்கோணி ஏஎஃப்பி போட்டுட்டு இந்த முக்கோணிக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், tan தீட்டா. tan தீட்டான்னு சொன்னால் எதிர்பக்கத்துக்கு இல்லை அயற்பக்கம். அப்போ tan தீட்டாவுக்கு நாங்கள் இதுக்கு பிரதிட்டு என்ன செய்யலாம், எங்களுக்கு இதை கொஞ்சம் மேலே காய்க்கொள்வோம். tan தீட்டா தான் காண போகிறோம். எதிர்பக்கம் வந்து 100, அயற்பக்கம் வந்து எங்களுக்கு 30. அப்போ 100 30 இதை நாங்கள் சுருக்கினோமா இருந்துன்னு சொன்னால் 3.333 என்று வரும். 3.33 வந்து நாங்கள் tan அட்டவணையில் பார்க்கணும். 3.33க்கு முரணாக பார்க்கணும். அதாவது tan இன்வர்ஸ் பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு எங்களுக்கு பார்த்தோமா இருந்தால் எங்களுக்கு தீட்டாக்குரிய பெருமானம் 73 டிகிரி 18 minutes என்று வரும். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 73 டிகிரி 18 minutes என்று வரும், தலையண்டு வரும். அப்போ இதுதான் இந்த கோணத்துக்குரிய பெருமானம். அப்போ நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகள் இந்த கேள்விக்குரிய விடைகளை எல்லாம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து எழுதினா எங்களுக்கு மொத்தமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் 10ஐயும் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் என்னமாலும் டவுட்டுகள் இருந்தால் இதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குரிய என்னமாலும் உங்களுக்கு சொல்றதுக்கு இருந்தால் நான் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை வேறையா தாரும். அப்போ திசைகோளண்டா இந்த வடக்கு திசையிலிருந்து இப்படி வரணும்.
மற்றது இந்த 54 தந்திக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இதை காணலாம். இது 90 இதுக்கு திரிகோண கணித விகிதத்தை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இப்போ திரிகோணம் சாரி 90 திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தலாம். அதுக்குரிய விளக்கம் இங்கே நாங்கள் எழுதிக்கிறோம். அப்போ அந்த படத்தில் தரவுகளை குறித்தது திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தலாம் என்று 2ஆம் கேள்விக்கு விடை எழுதினது. 3ஆம் கேள்வியில் கேட்கப்பட்ட மாதிரி ஏபியின் பெருமானத்தை கண்டுபிடிச்சது. அப்போ இந்த முக்கோணிக்கு திரிகோண கணித வீதம் சைனை பயன்படுத்தி இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் 100 மீட்டர். அதுக்கு பிறகு இந்த கொடி நாட்டப்பட்டுள்ளது 30 மீட்டர் மேற்கில். இப்போ அதை குறிக்கணும், அதுங்களை இணைக்கணும். இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. அந்த கோணத்தை டீட்டான்னு போட்டு அதுக்கு திரிகோண கணித வீதத்தை மேலும் பயன்படுத்தணும். இந்த முக்கோணிக்கு நாங்கள் எந்த முக்கோணி பயன்படுத்துவோம்? இப்போ 2 முக்கோணிக்கு இதே. அப்போ ஏபி முக்கோணிக்கு தான் திரிகோண கணித வீதத்தை பயன்படுத்துறது எழுதினா தான் நீங்கள் கிளியர். அப்போ இதுக்கு டேன் என்றது பயன்படுத்தணும். டேன் டீட்டா எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அப்போ 100 கீழே 30 3.333. அப்போ இதை நாங்கள் வந்து எங்களோட டேன் டேபிளில் பார்க்கணும். பிள்ளைகள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இங்கே ஆரம்பத்தில் நாங்கள் சைன் 54க்கு பார்த்தோம். இங்கே வந்து டேன் டேபிளில் தான் ரிவர்ஸ் பார்க்கணும். சிலாக்கள் சைன் டேபிளில் பார்த்தா விடப்பிள்ளையாக வரணும். இப்போ இந்த கோணம் டேனுக்கு தான் பொருந்தும். அப்போ அப்படி பார்த்து இதில் செஞ்சால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளும். இப்போ இதில் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு இன்ஷால்லா இன்னும் கேள்விகளை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா கொஸ்டின் நம்பர் 6 டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு குயிக்காக பார்க்கலாம். வீடியோஸ் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் படிக்கிற அடுத்த பிள்ளைகளுக்கு யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுவோம். அப்போ எல்லாருக்கும் இதிலிருந்து பிரயோஜனம் அளிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபியூச்சரில் என்ன வீடியோஸு அப்டேட் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள். அப்போ நாங்கள் கொஸ்டின் நம்பர் 6 மீண்டும் சந்திப்போம்.